கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல முதல்வர் அவர்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை திறந்து வச்சிருக்காரு. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னா, மக்களுக்கு முதல்வரா இல்லாம நண்பரா அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற விதமா இந்த ஒரு திட்டம் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் கிட்ட இருந்து வாங்குற மனுக்கள் எல்லாம் 45 நாட்கள்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு திட்டத்தை 400 இடங்கள்ல முகாம் வைத்து செயல்படுத்த இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியில தான் திருமாவளவன் அவர்கள் பேசின கருத்து ரொம்ப விவாத பொருளா மாறி இருக்கு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓரணியில் தமிழ்நாடு, அதுதான் திமுக அணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா அணிகளும் வெறும் கட்சிகளா மட்டும்தான் இருப்பாங்க, ஆனா திமுகல மட்டும்தான் மக்கள் திரளுற ஒரு அணியா இருக்கும். கண்டிப்பா இந்த திராவிட மாடல் ஆட்சி மறுபடியும் மலரும் சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு விழுற 4 ஓட்டுல 1 ஓட்டு சிறுத்தைகளுடைய ஓட்டுகளா தான் இருக்கும். 100ல 25 ஓட்டுகள் சிறுத்தைகளுடைய ஓட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 2026 தேர்தல்ல ஒரு வாக்கு கூட சிந்தாம சிதறாம கொத்து கொத்தா திமுகவுக்கு விழும். அதுக்கான மொத்த களப்பணியும் நாங்க ஆற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.